என்னோட புது மண்பானை கலெக்ஷன் என்னென்னு வந்து பார்க்கலாமா? இந்த மாதிரி கடாய் வந்து நான் கருப்பு சட்டியில் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கருப்பு சட்டி கிடைக்கலங்க. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கான பானை. இந்த டிசைன் வந்து நல்லா ஹேண்டிலோடு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னோட ஆல்ரெடி தோசைக்கல் வந்து அது வந்து வெடிப்பு வந்துச்சு. அதனால இந்த தோசைக்கல்லையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு கல் சட்டி மாதிரி டிசைனில் ஒன்று இருந்துச்சு. மொத்தம் 5 மண்பானைங்க. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோதையும் வந்து நான் சீசனிங் பண்ண போகிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கெட் ஒரு 3/4 பக்கெட் வரைக்கும் தண்ணி வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து மண்பானை வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து உள்ளே வந்து விடும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மண்பானை எந்த டேமேஜும் இல்லை, டவுட்டே வேண்டாம். ஸோ எல்லா மண் பாத்திரத்தையும் என்கிட்ட இருந்த பக்கெட் வந்து பத்தலை. அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பக்கெட் போட்டு அதுலேயும் இந்த கருப்பு கல் மண் பாத்திரம் இருக்குல்லையா, அதையும் வந்து வச்சுட்டேன். இந்த மண் பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கருப்பு கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சமைச்சு சாப்பிட்டா வந்து செரிச்சிடும் சீக்கிரம் கருப்பு கல்ல. இதை ஒரு 2 நாள் ஊற வச்சுட்டு அதை வந்து கழுவி வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் மாவுக்கு அரைக்கும் போது அரிசி கழுவின தண்ணி வந்து நிறைய வந்து சேர்ந்துச்சு. அதில் வந்து ஒரு 2 நாள் வந்து ஊற வச்சுருந்தாங்க. மொத்தம் 4 நாள் ஆச்சு. அதையும் வந்து நல்லா வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மண் சட்டிலையும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி வெயிலில் வந்து ஒரு நாள் காய வச்சுட்டேன். அந்த காயிற கேப்பில் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஈவினிங் வந்து காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த லைட்டாக வந்து அதில் வந்து எண்ணெய் இருந்துச்சு. இது பக்காவாக சீசனிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அப்போவே வந்து கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு 3/4 வாசி இந்த மாதிரி பபிள்ஸ் வருது இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணி வந்து காய வச்சு எல்லா மண் பாத்திரத்துலையும் ஊற்றி கேஸை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து அப்படியே அந்த மண் பாத்திரத்தை வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு லெமன் இருந்துச்சு. அதை 2ஆக கட் பண்ணி எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். அன்றைக்கி வந்து நான் லெமன் சாதம் வந்து செஞ்சிருந்தேன் இல்லையா, அந்த தோலும் வந்து இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இது கூட அது கொதிக்கும் போது நம்ம சரியாக வந்து வாஷ் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இன்னொன்று அந்த எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறது எதுக்காகனா, எண்ணெயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து பல்லாக தேங்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், இது ரெண்டையும் நல்லா கருகிற ஸ்டேஜில் வரைக்கும் நல்லா கேஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து வேஸ்ட்டில் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு லிக்விட் வாஷ் கொடுத்தா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுவான். அதுவும் பொங்கலுக்காகவே வந்து இப்படி வந்து ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தை திருநாள் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.